Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எப்படி வேணா வச்சுக்கலாம். ரொம்பவே எளிமையான முறை தான். அதுவும் உங்களுக்கு நார்மலா இருக்க சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கங்க. அதுல ஒரு கப் அளவு பெரிய வெங்காயம் எவ்வளவுக்கு நைஸா சாப் பண்ணிருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லது. இதுல நான் கொடுக்கிற எல்லா இன்கிரிடியன்ட்டுமே நீங்க நைஸா சாப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் அதுவும் நல்லா நைஸா சாப் பண்ணிக்கணும். கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா போடுங்க, இல்லனா தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சாட் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு ஜீரகம் அதுவும் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, அதாவது அந்த மிளகு ஜீரகம் பவுடர். அடுத்து மிளகாத்தூள் அது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி க்ரீன் சில்லி காரம் இருக்கனால மிளகாத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இது ரெடி பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆனால் தான் இது வந்து உப்பு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எடுக்கிற சப்பாத்திக்கு எடுக்கிற பாலோட கொஞ்சம் பெரிய சைஸ் பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு எல்லா சைடும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது மாதிரி க்ளோஸ் பண்ணணும். அந்த பேக் மாதிரி அப்படியே கரெக்டாக கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்சாலும் ஓகே, ஆல்ரெடி நமக்கு நல்லா பழக்கப்பட்டாலும் ஓகே. ரொம்ப ஃபஸ்ட் டைம் இந்த இது பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது தேய்க்கிறதும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் நல்லா கம்ப்ளீட்டாக பிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப அகலமாக தைக்க வேணாம், ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிங்கனாவே போதும். ரொம்பலாம் உங்களுக்கு ரவுண்டாகவும் ஆப்டாக வராது. அப்புறம் இந்த மசாலா ஸ்டஃபிங் வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப லைட்டாக வெளியில் வரும். ஸோ டோன்ட் வரி, ரொம்ப வெளியில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வெளில வரும். ஸோ லைட்டாக ஆயில் வந்து தொட்டு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே தடவுனிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா கவனமாக தேய்க்கணும். எல்லாமே தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு, தோசை கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ண சப்பாத்தி அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா பொன்னிறமாக 2 சைடும் வர வரைக்கும் அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா வந்து இது சப்பாத்தி வந்து நம்ம அதிகமான கொஞ்சம் மாவு வந்து நார்மலாக எடுக்கிற பாலோட கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம் இந்த ஸ்டஃபிங்காக. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா குக்கானுன்றனால நீங்கள் வந்து ஓரளவுக்கு அடுப்பை சிம்மர்லேயே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒன்று எடுத்துட்டேன். இப்போது செகண்ட் ஒன் போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்குது, ரொம்ப கமகமன்னு இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் சஜஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.